ஹாய் நண்பா, நம்ம சேனலில் ஆன்லைனில் ஜெனியூனாக மணி ஏர்ன் பண்ணுற வெப்சைட் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க ஐ பட்டனில் கொடுத்துருக்க பார்த்துக்கோங்க, அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி ஆன்லைனில் ஜெனியூனாக மணி ஏர்ன் பண்ணுற வெப்சைட், அந்த ஆன்லைனில் ஃப்ரீலான்சிங் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுற வெப்சைட்டில் வந்து அவங்க எதிர்பார்க்கறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் இருக்கணும். ஸோ இந்த ஸ்கில்ஸில் வந்து ரொம்பவே முக்கியமான ஸ்கில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனிங். இந்த கிராஃபிக் டிசைன் டியூட்டோரியல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட போகிறேன். ஸோ இந்த வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போகிற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே அழகான ஒரு சர்க்கிள் லோகோ எப்படி வரைய போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது ஈஸியாக புரியும். அண்ட் இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நியூ ஆர்ட் போர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ ஆர்ட் போர்டில் வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. இந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக இந்த ஆர்ட் போர்டுக்கு சென்டரில் இருக்க மாதிரி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி நீங்கள் அதுவே ஆட்டோ கரெக்ட் பண்ணிடும் உங்களுக்கு. ஸோ இந்த சர்க்கிள் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ராக் பண்ணி சென்டரில் கொண்டு வந்துக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்ட்ரோக் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கணும், எந்த ஒரு ஃபீல் பண்ணக்கூடாது, நீங்கள் கலர்ஸ் ஃபீல் பண்ணக்கூடாது. தென் வந்து இன்னொரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. இந்த சர்க்கிள் வந்து இந்த நம்ம ஆல்ரெடி வந்த சர்க்கிளுக்கு வந்து கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சென்டர் வச்சுக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சர்க்கிளை வந்து என்ன காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இதுக்கு நீங்கள் வந்து Ctrl+C Ctrl+V கொடுத்தீங்கன்னா அது வந்து காப்பி பேஸ்ட் ஆகும் உங்களுக்கு. இல்லாட்டி மேலே எடிட்டில் போய் உங்களுக்கு காப்பி பண்ணி திருப்பி எடிட்டில் போய் பேஸ்ட் இன் பிளேஸ் ஆப்ஷன் இருக்கும், அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சர்க்கிளை வந்து என்ன பண்ணணும்னா மேலே அந்த ரோஸ் கலர் லைன் பார்க்கலாம். நீங்கள் இந்த பிங்க் கலர் லைன் வர அளவுக்கு நீங்கள் கரெக்டாக ஒரு இந்த சர்க்கிளை வந்து நீங்கள் வந்து ஜூம் அவுட் பண்ணிடணும். ஸோ இந்த சர்க்கிளை நீங்கள் பெருசாக்கினதுக்கப்புறம் வந்து இந்த சர்க்கிள் திருப்பி சூஸ் பண்ணி Ctrl+C Ctrl+V காப்பி பேஸ்ட் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் மேலே எடிட்டில் போய் காப்பி அண்ட் பேஸ்ட் இன் பிளேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி பேஸ்ட் ஆயிரும். ஸோ இப்படி பேஸ்ட் ஆனதை வந்து திருப்பி நீங்கள் கீழே ட்ராக் பண்ணிவிட்டு வந்து கீழே சர்க்கிளுக்கு இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து இது வச்சுக்கோங்க. தென் வந்து நீங்கள் பார்க்கல, நீங்கள் பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு உங்களுக்கு. தென் என்ன பண்ண போகிறீங்க பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நான் வைக்கிற பொசிஷன் வைக்கணும். ஸோ நீங்கள் கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி, ஸோ சென்டர் பாயிண்ட்டுக்கு இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ கீழே பாட்டம் சர்க்கிளையும் வந்து நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் அது கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேப் பில்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே நோட் பண்ணிங்கன்னா மேலே 2 சர்க்கிளோட அந்த அவுட்டர் பார்டர் வந்து டயமீட்டர் வந்து ஸோ நீங்கள் பார்த்து தெரியும் உங்களுக்கு, ரெண்டுமே ஒரே லைனில் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணணும். ஸோ இப்படி வச்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ திருப்பி இதே சர்க்கிளை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி திருப்பியும் நீங்கள் அதர் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ஸில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஸோ ஒன்றுமே கிடையாது, நார்மலாக எடிட்டில் போய் நீங்கள் வந்து காப்பி திருப்பி எடிட்டில் போய் பேஸ்ட் இன் பிளேஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட இது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் வந்து ப்ராப்ளம், அதனால தான் எடிட்டில் அந்த ஆப்ஷன்ஸ் எதுவும் காட்டலை. ஸோ கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் சரி பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஷேப் வந்துடும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணணும். செலெக்ஷன் டூல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செலெக்ஷன் டூல்ஸ் சூஸ் பண்ணி மொத்த ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஷேப் பில்டர் டூல் இங்கே இருக்கும். இந்த டூல் தான் ஷேப் பில்டர் டூல். இந்த ஷேப் பில்டர் டூல் மூலிமா நீங்கள் வந்து இருக்க எல்லா ஷேப்பை வந்து நீங்கள் ஒரே ஷேப் பார்க்கலாம். ஸோ எப்படி பண்ணுற சொல்லிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். கரெக்டாக நான் வரைகிற மாதிரி கரெக்டாக வந்தீங்கன்னா இது மொத்தமே ஒரே ஷேப் ஆகிடும். நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு பார்த்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து லைன் பை லைனாக அந்த பாயிண்ட்ஸ் வந்து இன்டர்செக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஷேப்பாக நீங்கள் வந்து பில்ட் பண்ணலாம். அதை இப்படி பில்ட் பண்ண ஷேப்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு கூகுள் க்ரோமோட ஷேப் மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த ஷேப் பில்ட் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் எல்லா ஷேப்பும் பில்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஷேப் பில்டர் டூல் ஷேப் பில்ட் ஆகிடுச்சு. ஸோ திருப்பி செலெக்ஷன் டூல் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த செலெக்ஷன் டூல் மூலிமா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நீங்கள் கலர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்டிகுலராக ஏதாவது ஒரு ஸ்லைஸ் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லைஸ்க்கு நீங்கள் கலர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ கிரேடியன்ட் பண்ண போகிறதுனால கிரேடியன்ட் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் நார்மல் கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. கிரேடியன்ட் ஆப்ஷன் வேணால் கிரேடியன்ட் ஆப்ஷன் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கிரேடியன்ட் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுற கிரேடியன்ட் ஆப்ஷனை. ஸோ கிரேடியன்ட் ஆப்ஷனில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த பாப்பப்பில் வந்து நீங்கள் கலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பிளாக் அண்ட் ஒயிட் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ராயல் ப்ளூவும் ஸ்கை ப்ளூவும் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம் இங்கே. ஸோ இது கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கலர் பேலட் வரும். அந்த கலர் பேலட் வந்து நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிரேடியன்ட் கலர் வந்துடும். ஸோ இந்த கிரேடியன்ட் கலர் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எது பெட்டராக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த கிரேடியன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த லெவலுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்க்க ரொம்ப ஒரு 3D அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்லைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லைஸ்க்கு வந்து ஒன்றுமே கிடையாது, ஐட்ராப்பர் டூல் இருக்குது. இந்த ஐட்ராப்பர் டூல் சூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஸ்லைஸ் சூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த கலர் வந்து அதுக்கும் பேஸ்ட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்லைஸாக நீங்கள் சூஸ் பண்ணி ஐட்ராப்பர் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்க கலரில் நீங்கள் வச்சாலே உங்களுக்கு வந்து அந்த இது வந்துடும். ஸோ வந்து நீங்கள் இது மொத்தம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த லோகோ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த லோகோவில் வேணும்னா நீங்கள் வந்து ஷேடோ ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் பெட்டர் லுக்கிங் வந்து ஷேடோ ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண வேண்டியது பார்த்தா மொத்தம் சூஸ் பண்ணி ஸ்ட்ரோக் கம்மி பண்ணணும். ஸோ ஸ்ட்ரோக் நம்ம பிளாக் கலர் ஸ்ட்ரோக் வச்சிருக்கணுமா, ஸ்ட்ரோக் கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக் கம்மி பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு சூப்பரான லோகோ ஒன்று ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து இது வந்து சர்க்கிள் லோகோ. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து இன்ஃபினைட் லோகோ என்னோட லோகோ பார்த்துருக்கலாம், நீங்கள் நம்ம சேனலோட லோகோ பார்த்துருக்கலாம். ஸோ அது மாதிரி இன்ஃபினைட் லோகோ எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அந்த வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இல்லுஸ்ட்ரேட்டர் டுட்டோரியல் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமே போகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது போட்டுருந்தேன்னா ஐ பட்டனில் ப்ரொவைட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து இல்லுஸ்ட்ரேட்டரில் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் ஃபுல் டுட்டோரியல் வந்து சொல்லி தர போகிறோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ டவுட் எதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தேவைப்படும் நினச்சிங்க ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ஸோ இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ 1.5 GB தான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு கிராஃபிக் டிசைன் டுட்டோரியல் வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் நண்பா.